ஹாய்ப்பா, இன்னும் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பெர்சன்டேஜ். அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக பெர்சன்டேஜ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ 10th மார்க் எடுத்துக்கோங்களேன். இல்லை டோட்டல் மார்க் வந்து 500 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறோம். அதில் ஒரு பையன் வந்து அப்டைன் பண்ண மார்க் வந்துட்டு 350. நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் மார்க் அது கீழே போடுறோம். 350 500க்கு 350 மார்க் எடுத்துருக்கான் இன்டூ 100. சரிங்களா? இது வந்து எப்படி அப்படின்னு பார்க்கலாம்னா, எப்பவுமே வந்துட்டு பெர்சன்டேஜ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என் கையில வந்து 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் 100%. அதுல 50% என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதுல பாதி 2500. ஸோ ஒரே ஃப்ளோல இப்போ ஏன்னா நான் எதுக்காக வந்து இந்த ஃப்ளோல சொல்லி தரேன்னா, பெர்சன்டேஜ்ல வந்து சப்டிவிஷன் டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் வரும். அதில் வந்து நம்ம இனிமேல் சம்ஸ் எல்லாமே இந்த மாடலில் தான் செய்வோம். ஸோ இப்பவுமே பெர்சன்டேஜ் நம்ம அதே ஃப்ளோல செய்ய ஆரம்பிச்சோம். சரியா? நீங்க ஞாபகம் என்னன்னா, மொத்த மதிப்பு இப்போ 10th நம்ம எக்ஸாம் எழுதுறோம். அதுல டோட்டல் மார்க் 500னா அந்த 500 நீங்க 100% எடுத்துக்கணும். சரிங்களா? அது மாதிரி 12th எழுதும் போது 600 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னா அந்த 600 வந்து நமக்கு 100%. இப்போ இதுல இந்த क्वेश्चन படி பார்க்கும்போது டோட்டல் 500 கொடுத்துறாங்களா, அந்த 500 is equal to 100%. 350 is equal to x%. இதான क्वेश्चनல கேக்குறாங்க. மொத்தம் 500 மார்க், அதுல 350ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ். அப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமாப்பா, x இங்க வந்துரும். x is equal to 350 into 100 divided by 500. அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிரும், 70% கிடைச்சிரும். நம்ம வந்து சிம்பிளாவே இப்படி பண்ணிட்டு போயிடலாம். நான் எதுக்காக இப்படிலாம் எழுதி போடுறேன்னா, இதுக்கு அப்புறம் அவருடைய டாபிக் எல்லாமே நம்ம இந்த மெத்தட்ல தான் செய்வோம். ஸோ இப்பவுமே நம்ம வந்துட்டு எல்லா சமயமே இதே ஃப்ளோல செய்வோம். சரிங்களா? இப்போ ஒரு மார்க் கொடுத்து டோட்டல் அந்த பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டா இந்த வேலை செய்யணும். இதே மாதிரி வேற எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஒருத்தன் கையில 25000 ரூபாய் இருக்கு. சரியா? ஷாப்பிங் போயிருக்காங்க, அதுல 10000 ரூபாய் அவங்க செலவு பண்ணாங்க. சரியாவா? செலவு பண்ணது 10000. அப்ப அவங்களோட ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 15000 இருக்கும். அதாவது அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவங்க கையில எவ்வளவு வச்சிருக்காங்க, 25000 ரூபாய் வச்சிருக்காங்க. ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வரும்போது 10000 செலவு பண்ணியாச்சு. ரிமைனிங் அவங்க கையில 15000 இருக்கு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ரிமைனிங் பெர்சன்டேஜ் என்ன, அவங்க கையில எவ்வளவு சதவீதம் அமௌண்ட் இருக்கு. அப்ப டோட்டல் அமௌண்ட் நம்ம எப்படி எடுக்கணும், 25000 is equal to 100%. கரெக்ட்டா? அவங்கள்ட்ட இருந்த மொத்த தொகை 25000. அப்ப அதுதான் அவங்களுடைய 100%. 15000 is equal to x%. சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, x is equal to 15000 into 100 divided by 25000. 1 2 3. அப்போ எவ்வளவு சதவீதம் செலவு பண்ணிருக்காங்க, 40% செலவு பண்ணிருக்காங்க. ரிமைனிங் அவங்க கையில இருக்கிறது 60%. சரியா? அப்ப இந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாச்சுன்னா மொத்தமா அவங்க கையில இருக்கிறத 100% எடுத்துக்கிட்டா போதும். சரியாப்பா? இப்போ இதுல பேசிக்கா கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம். Express each of the following as fraction. இப்ப கொடுத்திருக்கிறத வந்து நம்ம எப்படி எழுதணும்னா பின்னமா மாத்தி எழுதணும். சரியாப்பா? ஃபிராக்ஷனா எழுதணும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 24%. கொஸ்டின் வந்து 24% இருக்கும். இத நம்ம எப்படி மாத்தணும், பின்னச்சு மாத்தணும். பெர்சன்டேஜ் எப்படி எழுதலாம், 24/100. சரியாப்பா? 24/100. இது அப்படியே குறைச்சு கொண்டு வரும்போது 2 கொண்டு கட் பண்ணா 12/50. திரும்ப 2 கொண்டு கட் பண்ணும்போது 6/25. சரிதாப்பா? 24% 24/100 போட்டாச்சு. அத ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்தா போதும். ஃபைனல் ஆன்சர் என்ன, 6/25. அடுத்து 0.2%. 0.2% எப்படி எழுதலாம், 0.2/100. 0.2/100. இந்த பாயிண்ட் போகணும் என்ன பண்ணா போதும், மேலே கீழேயும் 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணா போதும். இப்ப மேலே கீழே 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும், 2/1000. இத கட் பண்ணும்போது 1/500.
சரியாப்பா இல்ல பாயிண்ட் இருக்கறனால மேலே கீழேயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணிப்போம் ஓகேவா அடுத்து 0.05% இதுல 0.05 divided by 100 இதுல இத கொண்டு மல்டிப்ளை பண்ணனும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல இல்ல பாயிண்ட் அப்புறம் ரெண்டு வேல்யூ இருக்கறனால 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணனும் அப்படியே 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 5 by 10,000 கிடைக்கும் சரியாப்பா 5 by 10,000 இத கட் பண்ணும்போது 1 by 2,000 ஒரு பெர்சன்டேஜ்ல இருந்துட்டு அத ஃபிராக்ஷன் மாத்தணும்னா ஜஸ்ட் இப்ப 24 by 100 இத 0.2 by 100 இந்த டெசிமலை மாத்துறதுக்கு இப்ப 0.2 னா 10 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும் 0.05 னா 100 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரியாப்பா next express each of the following as a decimal express each of the following as a decimal கொடுத்திருக்க கூடியத தசம எண்ணா எழுதணும் சரியா கொடுத்திருக்கத தசம எண்ணா எழுதணும் ஃபர்ஸ்ட் 6% 0.3% 1/4% 6% எப்படி எழுதலாம் 6 by 100 which is equal to இங்க ரெண்டு 0 இருக்கு இப்ப மேல பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு மதிப்பு இருக்கணும் கடைசிலப்ப இங்க ரெண்டு 0 இருக்கு அப்ப இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ இருக்கணும் அப்ப 0.06 அடுத்து 0.3 by 100 இதுல பாயிண்ட் போன என்ன பண்ணனும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 3 by 1000 which is equal to இங்க மூணு 0 இருக்கு அப்போ மேல பாயிண்ட்க்கு அப்புறம் மூணு வேல்யூ வரணும் 0.003 ஓகேப்பா இங்க மூணு 0 இருக்கு இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் மூணு வேல்யூ வரணும் 1/4% இது எப்படி எழுதலாம் 0.25% which is equal to 0.25 by 100 சரிதானப்பா 1/4% எப்படி எழுதலாம் 0.25% எழுதிக்கலாமா 0.25 by 100 கிடைக்கும் இப்போ இந்த பாயிண்ட் போடணும்னா மேலே கீழே 100 வந்து மல்டிப்ளை பண்ணனும் மல்டிப்ளை பண்ணும்போது 25 by 10,000 25 by 10,000 இங்க 4 0 இருக்கா so which is equal to 0.0025 ஓகேவா இங்க 4 0 இருக்கு சோ பாயிண்ட்க்கு அப்புறம் 4 வேல்யூ வரணும் 0.0025 இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் பார்த்தாச்சு ரெண்டாவது டெசிமல் மூணாவது என்ன பண்றோம்னா express each of the following as rate percent கொடுத்திருக்க கூடிய வேல்யூவை பெர்சன்டேஜ்க்கு மாத்தணும் 0.0007 இதுல பெர்சன்டேஜ் மாத்தணும்னா ஜஸ்ட் கொடுத்திருக்கத 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணா போதும் கொடுத்திருக்க கூடியத 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போ 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் இந்த பாயிண்ட் இதுல வரும் திரும்ப அடுத்த திரும்ப 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் எங்க வரும் இந்த இடத்துல வந்து நிக்கும் கரெக்ட்டா அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் 0.07% கரெக்ட்டா 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணா பாயிண்ட் ஒரு இடத்துல தள்ளும் திரும்ப இன்னொரு 0 ஆகும்போது பாயிண்ட் அடுத்த இடத்துக்கு போகும் அப்ப ஆன்சர் 0.07% கிடைக்கும் ஓகேவா அடுத்து 1/8 is equal to 1/8 into 100 first 2 கொண்டு கட் பண்ணியாச்சுனா 50/4 25/2 25/2 ங்கும்போது 12.5% 1/8 ங்கிறது என்னது 12.5% இது 1/4 னா 25%, 1/2 னா 50%, 1/3 னா 33.33%. சரியா? அடுத்து 6 3/4 மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அது ஃபிராக்ஷன்ல மாத்தணும்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 24 + 3 27/4 into 100. சரியாப்பா? மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல மாத்தியாச்சு. அது 27/4 into 100. இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுனா 25. அப்ப 27 into 25. 25 into 25 என்னப்பா கிடைக்கும்? 625 plus 50. For 675%.
சரி அப்ப அது 27 into 25 எப்படி பண்ணேன்னா 25 into 25 is equal to 625. 25 into 2 is equal to 50. அதாவது 25 into 27 is equal to 675. ஓகேவா? இதுக்கு அப்புறம் எப்படி பார்க்கலாம்னா சிம்பிளிஃபிகேஷன் மாடல் क्वेश्चंस பார்ப்போம். பெர்சன்டேஜ்ல சிம்பிளிஃபிகேஷன் டைப். ஓகேவா? Simplification type of first question 12% of 5000 இந்த தமிழோட கேட்பாங்க 5000 12% காண்க தமிழ் இங்கிலீஷ் வந்து ஆஃப் கொடுத்திருப்பாங்க இங்க இல்லன்னு கொடுத்திருப்பாங்க அப்படி இல்லனா இன்னன்னு கொடுத்திருப்பாங்க சரியா இப்போ இதுல என்ன பண்ணா போதும் 12% அப்ப 12/100 ஆஃப்னா என்ன பண்ணிடணும் into 5000 சரியாப்பா ரெண்டு ஜீரோ கட் பண்ணிக்கோங்க அப்ப 12 into 50 which is equal to 600 12 into 50 600 next question 280% of 3940 280% of 3940 அப்ப 280 by 100 into 3940 சரியாப்பா 00 கட் பண்ணிக்கோங்க 00 கட் பண்ணிக்கோங்க சோ பேலன்ஸ் இருக்குது 394 into 28 first 8 into 4 32 remainder 3 72 plus 3 75 7 27 plus 7 31 2 into 4 8 18 2 into 3 6 7 2 13 10 11 so final answer 11032 okay next question 36% of 245 minus 40% of 210 is equal to 10 minus question mark. %36 அப்ப 36/100 into 245 minus 40/100 into 210 is equal to 10 minus x 36 into 100 into 245 ஓகே நம்பர் இப்போ 5 உங்களுக்கு கட் பண்ணியாச்சுனா 20 49 சரியாப்பா 5 உங்களுக்கு கட் பண்ணியாச்சு அடுத்து திரும்ப 4 உங்களுக்கு கட் பண்ணியாச்சுனா 9/5 இதுல 0 0 0 0 அப்போ 9 into 49 49 into 9 வாங்கும்போது 81 8 36 44 441 divided by 5 minus 4 into 21 வாங்கும்போது என்னப்பா 84 இந்த 10 இங்க கொண்டு வரலாமா minus 10 is equal to minus x இதுல 441 divided by 5 என்னன்னு பார்த்துருவோம் 441 divided by 5 8s are 40 திரும்ப remainder 4 1 8s are 40 88.2 அப்போ 88.2 minus 84 minus 10 is equal to இது எப்படி இருக்கலாமா 441/5 வந்து 88.2 போட்டாச்சு minus 84 minus 10 minus 94 is equal to minus x அப்ப 94 ல இருந்து 88.2 மைனஸ் பண்ணிக்கலாமா இத மல்டிப்ளை பண்ணும்போது 6
minus x is equal to minus 5.8 கிடைக்கும். அப்போ final answer x is equal to 5.8 கிடைக்கும். எல்லாமே basic simplification type. சரியாப்பா? இந்த simplificationல இன்னும் ஒரு sum பார்ப்போம். Sixteen 2/3 percentage of 600 minus 33 1/3 percentage of 180 is equal to question mark. சரியா? இல்ல மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் கொடுத்துறாங்க. ஒரு ஃபிராக்ஷன் மாத்திடுவோம். ரெண்டே மல்டிப்ளை பண்ணா 48 plus 2 50/3 percentage of 600 minus 100/3 percentage of 180. சரியாப்பா? 33 into 3 வந்து 99 plus 1 அப்ப 100/3. இப்போ 50% நம்ம எப்படி எழுதுவோம்? 50/100 எழுதுவோம். இங்க ஆல்ரெடி 3 இருக்கறனால 50/300. சரியாப்பா? 50% னா 50/100 ன்னு எழுதுவோம். இங்க ஆல்ரெடி 3 இருக்கறனால 3 into 100. ஓகேவா? into 600 minus 100/300 into 180. டைரக்டாவே 2 கட் பண்ணிக்கலாம். 100 minus 60 which is equal to final answer 40 ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது simplification type. நான் அடுத்த மாடல் பார்ப்போம். Two is what percent of 50? இரண்டு என்பது 50 எத்தனை சதவீதம்? இரண்டு என்பது 50 எத்தனை சதவீதம்? ஃபர்ஸ்ட் நம்ம பெர்சன்டேஜ்ல பேசிக்கா நான் சொல்லி கொடுக்கும்போது கையில 25000 ரூபாய் இருந்துச்சு, அதுல 10000 செலவு பண்ணிட்டாங்க, ரிமைனிங் பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருப்பேன். அதே மாதிரிலாம் இதையும் செய்வோம். சரியா? அதாவது இப்போ கையில நம்ம மொத்தம் 50 ரூபா வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து என்ன கொடுத்தாங்க? 2 is what percentage of 50. இப்போ மொத்த மதிப்பு நம்ம எப்பவுமே எப்படி எடுப்போம்? 100% எடுப்போம். அப்போ இதுல 50 is equal to 100%. 50 is equal to 100%. 50 ரூபாங்கிறது இல்ல நான் ரூபா எடுத்துக்கிறேன். 50 ரூபாங்கிறது 100%. அப்ப 2 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம்? அப்ப 2 is equal to x%. சரியா? அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா x is equal to 2 into 100 divided by 50 which is equal to 4%. சரிதானப்பா? 50 ரூபாங்கிறது 100%, 2 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம்? இதான் क्वेश्चन. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x க்கு போயிடும். சரிதானா? அப்ப 2 into 100 50 கீழ வந்துரும். 2 into 100 by 50 which is equal to the கற்பனைச்சுனா 2 into 2 4%. சரியாப்பா? இதே மாதிரி வந்து क्वेश्चन பார்ப்போம். போன சொல்லுங்க அதே மாடல் தான். 7 is what percent of 84? இப்போ நம்மள்ட்ட 84 ரூபாய் இருக்கு. மொத்தமா இருக்கக்கூடிய 84 100% எடுத்துப்போம். சரியா? அதுல 7 ரூபாய்ங்கிறது எத்தனை சதவீதம்? அப்ப 7 is equal to x%. கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா x is equal to 7 into 100 divided by 84. 7 into 100 divided by 84. 7 ஐயும் 84 கட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 12 ன்னு கிடைச்சிரும். சரியா? திரும்ப 4 கொண்டு கட் பண்ணியாச்சுன்னா 25/3. அப்ப 25 divided by 3 ன்னு பாக்கும்போது 8s are 24, remainder 1. இத டெசிமல் எழுதியாச்சுன்னா ஆன்சர் எப்படி போயிட்டு இருக்கும்? x is equal to 8.33% போயிட்டே இருக்கும். இத மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல எழுதுறா இருந்தா 8
1/3%. 8 1/3%. 84ல 7 ரூபாங்கிறது 8 1/3%. ஓகேவா? ஒன் தேர்ட் 130 மில்லி லிட்டர் என்பது 6.5 லிட்டரில் எத்தனை சதவீதம்? இப்ப இதுல நம்மகிட்ட மொத்தமா இப்ப எவ்வளவு இருக்கு? 6.5 லிட்டர்ஸ் இருக்கு. இங்க மில்லி லிட்டர். சோ ரெண்டையுமே சேம் யூனிட்டுக்கு மாத்திரணும். சரியா? அப்ப இத லிட்டர்ல இருந்து மில்லி லிட்டருக்கு மாத்துறதுக்கு 6.5 into 1000 எவ்வளவு வரும்? 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சுனா 650. 100 கொண்டு மல்டிப்ளை 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சுனா 65. 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சுனா 650. 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 6500 மில்லி லிட்டர். இப்போ நம்ம கையில மொத்தம் எவ்வளவு இருக்கு? 6500 மில்லி லிட்டர்ஸ் இருக்கு. அப்போ 6500 is equal to 100%. புரியுதுலப்பா? மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது 100%. அதுல 130 மில்லி எத்தனை percentage கேட்டிருக்காங்க. அப்ப 130 is equal to x%. சரியா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுனா 130 into 100 divided by 6500. ரெண்டு 0 இதுல ஒரு 0 இதுல ஒரு 0 அடிக்கும். சரியா? அப்ப 13ஐயும் 65 கட் பண்ணியாச்சுனா 5 பேலன்ஸ் இருக்கிறது 5ம் 10ம். சோ ஃபைனல் ஆன்சர் 2%. 6500 மில்லி லிட்டர்ல 130 மில்லி லிட்டர்ங்கிறது 2%. சரியாப்பா? இன்னும் இதுல லாஸ்ட் ஒரு क्वेश्चन. What percent is 1 minute and 12 seconds in half an hour? ஒரு மணி நேரத்தில் 1 நிமிடம் மற்றும் 12 நொடிகள் எத்தனை சதவீதம் என காண்க. ஒரு மணி நேரத்தில் 1 நிமிடம் மற்றும் 12 நொடிகள் என்பது எத்தனை சதவீதம் என காண்க. இப்போ இதுல வந்துட்டு 1 நிமிஷம் மற்றும் 12 நொடி கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டலா பார்க்கும்போது இதுல 60 செகண்ட்ஸ், இதுல 12 செகண்ட்ஸ். அப்ப மொத்தம் 72. சரியா? இதனுடைய சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க மணிக்கூர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அத செகண்ட்ஸ்க்கு மாத்தணும்னா 1 hour is equal to 60 into 60 which is equal to 3600 seconds. ஒரு மணிக்கூர்ல 3600 நொடிகள் இருக்கு. அப்ப டோட்டலா 3600 is equal to எப்படி எடுத்துக்கணும்? 100%. 72 seconds is equal to x%. இதனப்பா क्वेश्चनல கேட்டிருக்கா. மொத்தம் 3600 செகண்ட்ஸ் இருக்கு. அது 100%. 72 செகண்ட்ஸ்ங்கிறது எத்தனை percentage? அப்ப x is equal to 72 into 100 divided by 3600. ரெண்டு 0 கட் பண்ணியாச்சு. which is equal to 2%. இந்த மாடல்ல வேற எப்பலாம் क्वेश्चन கேட்கலாம்னா, ஒரு நாளில் 6 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாளில் 6 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? அப்ப ஒரு நாளும் போது 24 hours is equal to 100%. 6 hours is equal to x%. சரிதாப்பா? ஒரு நாளுல 6 மணி நேரம்ங்கிறது எத்தனை சதவீதம் கேட்போம். அப்ப 24 மணி நேரம்ங்கிறது 100%னா 6 மணி நேரம்ங்கிறது சோ இத சால்வ் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? 25% கிடைச்சிரும். ஒருவேளை என்ன கேட்கலாம்? 24 hours இங்க 6 hours இப்பல 8 ன்னு கேட்கலாம். 8 ன்னு பாக்கும்போது நமக்கு 33.33 ன்னு கிடைக்கும். சரியா? இந்த மாடல்ல எப்படி கேட்டாலுமே பெர்சன்டேஜ் சம்ம எல்லா சமயம் ஒரே ஃப்ளோல செஞ்சுட்டு போவோம். டோட்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 100%. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து டெஃபினிஷன் கொடுக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம்? டோட்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 100%. அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
சரியா? இன்னுள்ள சம்மும் அதே போல செய்வோம். அடுத்த क्वेश्चन பார்ப்போம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் டைப்ல நான் மொத்தம் 4 சம் எடுத்திருப்பேன். அதுல 2 क्वेश्चन இருக்கு, அதையும் பார்த்துட்டு போயிடும். சிம்பிளிஃபிகேஷன் டைப்ல 2 क्वेश्चन மிஸ் பண்ணிட்டேன். What is 45% of 25% of 4/5 of 850? 850 இல் 45% 25% 4/5 மடங்கு காண்க. 850 இல் 45% 25% 4/5 மடங்கு காண்க அப்படின்னு கேட்பாங்க தமிழ்ல. நம்ம ஜஸ்ட் இதுல பெரிய இது ஒண்ணு வேணாம். வாட் இஸ் இங்க 45/100, 45% 45/100 ஆஃப் கொடுத்தா என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன். 25% அப்ப 25/100 ஆஃப்க்கு மல்டிப்ளிகேஷன். 4/5 ஆஃப்க்கு மல்டிப்ளிகேஷன் 850. இதான் क्वेश्चनல கேட்டது. சரிதானப்பா? அப்ப இதுக்கு ஈஸியா கட் பண்ணிரோம். இந்த கட் பண்ண என்ன நடந்துரும்? 25/100 னா 1/4. 4 கேன்சல் பண்ணிப்போம். அடுத்து இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து 5 ஐயும் 85 கேன்சல் பண்ணியாச்சுன்னா 17. இங்க 9 2. இப்போ 9 into 17 divided by 2 னு கிடைக்கும்பா. அப்போ 17 into 10 னு பார்க்கும்போது 170. 9 னு பார்க்கும்போது 17 மைனஸ் பண்ணிக்கோங்க. 153/2. சரியா? இத வேல்யூ எழுதணும்னா 75 76.5 னு கிடைக்கும். சரியா? இதே மாடல் அடுத்த क्वेश्चन. What is 28% of 36% of 5/7 of 5000? ஓகேவா? 5/7 of 5000. About 28/100, 36/100, 5/7 into 5000. First 1 2 3 1 2 3 3 0 கட் பண்ணியாச்சு. அடுத்து இங்க 5 இங்க 10 2 போடலாமாப்பா? அடுத்து 7 ஐயும் இதே கட் பண்ணும்போது 4, 2 ஐயும் 4 ஐயும் கட் பண்ணும்போது 2. சோ பேலன்ஸ் இருக்குது 2 into 36 into 5. 2 into 5 என்ன? 10. 10 into 36 360. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்த்தோங்க. 400 candidates appeared for an examination, out of which 250 candidates passed. Find the pass percentage. 400 மாணவர்கள் எழுதிய தேர்வில் 250 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி சதவீதம் காண்க. சரியா? மொத்தம் 400 பேர் பாஸ் எழுதிருக்காங்க. அதுல 250 பேர் பாஸ் ஆயிட்டாங்க. பாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப இதுல சேம் ப்ரொசீஜர். டோட்டல் மொத்தம் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க? 400 பேர் எழுதிருக்காங்க. அப்ப 400 is equal to 100%. 400 is equal to 100%. பாஸ் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க? 250 பாஸ். அப்ப 250 is equal to x percentage. சரிதானா? total value is equal to 100%. பாஸ் ஆனது 250 which is equal to x percentage. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 250 into 100 divided by 400. 0 0 0 0 கட் பண்ணிக்கோங்க. 125/2 which is equal to 62.5% கிடைக்கும். சரியா? அப்ப பாஸ் ஆனது எத்தனை? 62.5%. இதே क्वेश्चनல ஃபெயில் பெர்சன்டேஜ் கேட்டான்னு வெச்சுக்கோங்க. 400 is equal to 100%. 400ல
250 பேர் பாஸ்னா எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருப்பான்? 150 பேர் ஃபெயில் ஆயிருப்பான். அப்போ 150 is equal to இல்லனா fail percentage, இது pass percentage. ஓகேவா? இதே மாடல் அடுத்த क्वेश्चन 30% of apples out of 450 are sold. Find the unsold apples. அதாவது மொத்தம் 450 ஆப்பிள் இருக்குப்பா. அதுல 30% வந்து வித்துருச்சு, பேலன்ஸ் எவ்வளவு விக்காம இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 450 டோட்டல் மொத்தம் 450 தானே இருக்கு. அப்ப 450 is equal to 100%. டோட்டல் 450 is equal to 100%. அதுல வித்தது எவ்வளவு சதவீதம்? 30%. क्वेश्चनல கேட்டிருக்கிறது unsold. அப்ப unsold எத்தனை percentage? 70%. அப்போ x is equal to 70%. கரெக்ட்டா? இதுல percentage கீழ percentage வரணும், வேல்யூக்கு கீழ வேல்யூ வரணும். அது மட்டும் பாத்துங்க. இதே இது 70% is equal to x னு போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா தான் வரும். ஓகேவா? அப்ப 450 is equal to 100%, x is equal to 70%. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 450 into 70 divided by 100 is equal to x. கரெக்ட்டா? இந்த 70 இங்க போயிடுச்சு. 450 into 70 100 கீழ வந்துச்சு, x மேல போயிடும். ரெண்டு ஜீரோ கட் பண்ணிக்கோங்க. அப்ப 45 into 7, 45 into 7, 35, 3, 28 plus 3, 315. So மொத்தம் 315 ஆப்பிள் விக்காம இருக்கு. ஓகேவா? அடுத்த क्वेश्चन 64% of a number is 2592. What is 88% of that number? ஒரு எண்ணின் 64% மதிப்பு, ஒரு எண்ணின் 64% மதிப்பு 2592 எனில் அவ்வெண்ணின் 88% காண்க. சரியா? இதுல கொடுத்திருக்கிறத, அதாவது இப்போ 10,000த்துல 25% என்ன? 2500. சரியா? அப்போ 25% மதிப்பு 2000. அப்ப எண்ணை காண்க அப்படின்னு கேட்டா நம்ம ஆன்சர் என்ன சொல்லிடலாம்? 10,000 சொல்லிடலாம். ஏன்னா 25,000 is equal, 25% is equal to 2500, 100% is equal to x. சரிதானப்பா? 25% மதிப்பு 2500 எண்ணில் அப்ப எண்ணை காண்க அப்படின்னா 100% கண்டுபிடிக்கணும். இதுலயே அதே மாடல் தான். 64% is equal to 2592. இந்த क्वेश्चनல what is that number அப்படின்னு கேட்டதாச்சுன்னா நம்ம 100% கண்டுபிடிச்சிடணும். சரியா? what is that number னு கேட்டா 100% கண்டுபிடிச்சிடணும். இதுல என்ன கேட்டிருக்காங்க? 88% தான் கேட்டிருக்கான். so 88% is equal to x. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா x is equal to 2592 into 88 divided by 64. இந்த 8 மட்டும் கட் பண்ணியாச்சுனா என்னப்பா? 11 8. ஓகேவா? திரும்ப இந்த 8 மட்டும் கட் பண்ணலாமா? 3s are 24, balance 1 19, 2s are 16, balance 3 32, 4. 324 into 11. so 324 into 11 னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த 4 எழுதிக்கோங்க. இந்த ரெண்டை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 6. இந்த ரெண்டை ஆட் பண்ணா 5, 3 அப்படி எழுதிக்கோங்க. so answer 3564. சரியாப்பா? 324 ல 11 பண்ணாலும் 324 423 3564. இங்கேயும் 3564 தான். so 11 வந்து மல்டிப்ளை பண்ணி படிக்கோங்க. சரியா? next question 60%
the difference between 31% of a number and 13% of that number is 576. What is 17% of that number? ஒரு எண்ணின் 31% அதே எண்ணின் 13% உள்ள வித்தியாசம் 576 எனில் அவ்வெண்ணின் 17% காண்க. சரியாப்பா? ஒரு எண் 31% of a number, 31% of a number, நம்பர் பல என்ன பண்ணாச்சு? x. 13% of that number, அதே நம்பர். so 31% of x, 13% of x. அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க? மைனஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும்? 576. அப்ப இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்? 31 minus 13 பாக்கும்போது 18% of x is equal to 576. அதாவது ஒரு எண்ணுடைய 18% மதிப்பு 576. 18% is equal to 576. அடுத்ததுப்பா இதோட டிஃபரன்ஸ், இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன? 18% என்ன? ஒரு எண்ணுடைய 18% மதிப்பு 576. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 17% is equal to x. சரியா? அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x is equal to 17 into 576 divided by 18. ஓகேவா? அது 18 ஓட கட் பண்ணி பாப்போமா? 576 divided by 18 பார்த்தா 3s are 54, 36, 2. அப்போ 18 இதை கட் பண்ணியாச்சுன்னா 32. அப்போ 32 into 17 பாக்கும்போது 32 into 15 பார்த்தோம். 32 15 பாக்கும்போது 480. 32 into 2 64. so final answer 544 கிடைக்கும். சரியாப்பா? 544. சரியாப்பா? இதே மாடல ஒரு வச்சு 40% of 60% of 32% of a number is 432. Find the number. %40 of 60% of 32% of a number. Of a number க்கு பதிலா என்ன போட்டுக்கணும்? x. So therefore 40% of 30%, 60% of 32% of a number is 432. is equal to 432. இதை கட் பண்ணும்போது 2/5, இதை 20 கூட கட் பண்ணும்போது 3/5. சரி, இதை வச்சு கிராஸ் பண்ணி எடுக்கணும். 432 into 5 into 5 into 100 divided by 2 into 3 into 32. பண்ணும்போது 50, 25. இந்த 3 கொண்டு கட் பண்ணி பார்ப்போம். 1, 144. 16 இதை கட் பண்ணியாச்சுன்னா 9. ஸோ பேலன்ஸ் என்ன பாருது? 25 into 25, 625. 625 into 9. 5s are 45, 4, 22, 2, 5, 6. அப்போ அந்த நம்பருடைய மதிப்பு என்னப்பா? 5625. ஓகேவா?